நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். Welcome to the show with me, Shailaja Balasubramanian. இது தல 55 என்னை அறிந்தால் ஸ்பெஷல். இன்னைக்கு தல ரசிகர்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டோட படம் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு எல்லா தியேட்டர்ஸ்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக. தல அஜித் பார்த்தீங்கன்னா வீரம்க்கு அப்புறமா 1 இயர்க்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்கோட இந்த படத்தில் வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தல எதனால இவர் ரொம்ப ஸ்பெஷலுங்க. எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் சரி திரும்பியும் ஒரு ஹிட் ரசிகர்கள் பலத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்தவித பேக்கப்பும் இல்லாத இவ்வளோ வருஷமா ஒரு செல்ஃப் மேட் பர்சனா டாப் பொசிஷன்ல இருக்காரு. அதுவும் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னே சொல்லலாம். சும்மாவே தலை படம்னாலே நம்ம எல்லாருக்குமே போய் பார்க்கணும்னு தோணும். அதுவும் இல்லாத கௌதம் மேனன் காம்பினேஷன்னா கேட்கவா வேணும். முதல்ல இந்த படம் வந்து ரசிகர்கள் நேற்றுக்கு காசி தியேட்டரில் பார்த்தீங்கன்னா குவிஞ்ச ஒன்றா இருந்தாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பார்க்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி ஒரு சின்ன தொகுப்பு உங்களுக்காக. நடிகர் அஜித் நடிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் உருவான என்னை அறிந்தால் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியானது. அஜித் நடிப்பில் 55வது படமாக வெளிவரும் இந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா மற்றும் அனுஷ்கா ஆகியோர் நடித்துள்ளதால் இந்த படத்திற்கு மேலும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. சென்னை காசி தியேட்டர் வாயிலில் முதல் காட்சியை பார்க்க இரவு முழுவதுமே ரசிகர்கள் காத்திருந்தனர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது திருவிழா இல்லை, தலைவிழா. இன்னைக்கு எல்லாரும் சிவராத்திரி தான் கொண்டாடுவாங்க, நாங்கள் தலைராத்திரி கொண்டாடுறோம். இதெல்லாம் 5-10க்கு சேர்ந்த கூட்டம் இல்லை, தானாக அவரோட அன்பால சேர்ந்த கூட்டம். காசி தியேட்டரில் இன்று அதிகாலை 4 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டது. இந்த காட்சிக்கு முன்பதிவு செய்து வந்திருந்த ரசிகர்கள் தோரணங்கள் கட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மேலும் அஜித்தின் கட் அவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். நான் வந்து அஜித் தீவிர உயிர் ஃபேனு. நான் தலையோட்டையில வச்சிருக்கேன். வானமுன்னா மலை, கடல்னா அல்ல, அசல்னா தலை. அஜித் ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை நடனமாடியும் ஆரவாரம் செய்தும் வெளிப்படுத்தினர். முதல் காட்சியை ரசிகர்களோடு இணைந்து பார்க்க இந்த படத்தில் நடித்திருந்த அருண் விஜயும் வந்திருந்தார். அடுத்தடுத்த காட்சிகளை காண இருந்த ரசிகர்களும் பல மணி நேரங்களுக்கு முன்பே வந்திருந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு இருந்தனர். ரசிகர்களின் உற்சாகமும் கொண்டாட்டமும் இந்த பகுதியில் இரவை பகலாக்கியுள்ளது. தேவேந்திரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. கேப்டன் ஆஃப் த ஷிப் கௌதம் வாசுதேவ மேனன் நமக்காக பிரத்யேகமா பேட்டி அளிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் என்னை அறிந்தால பத்தி நம்ம கிட்ட பேசியிருக்காரு. அந்த எக்ஸ்க்ளூசிவான நேர்காணல் உங்களுக்காக. ஹாட்டான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை அறிந்தால் படம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அஜித் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார். அந்த ஹேண்ட்ஸமான அஜித்தை காமிச்ச ஒரு ஹேண்ட்ஸமான பர்சனாலிட்டியோடு தான் இப்போ நான் இருக்கேன். எஸ், இட்ஸ் கௌதம் மேனன் சார். அதிகம் இப்போ எதிர்பார்க்கப்படுற படம் பார்த்தீங்கன்னா என்னை அறிந்தால் தான் சார். எப்படி இருக்குது சார்? அட்லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயாச்சு. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லா இடத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இந்த நேரத்தில் சொல்லுங்கள் சார். பயமாகவே இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக நாளைக்கு ரிலீஸ், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஆடியன்ஸ் வருவாங்க. எஸ்பெஷலி அஜித் சாருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. எங்கே போனாலும் ஆக்சுவலாக எல்லா டைரக்டருடைய அந்த ஒரு 2-3 இயர்ஸில் எல்லா டைரக்டர்ஸ்க்குமே இந்த கேள்வி யாராவது கேட்டிருப்பாங்க. ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கனாலோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டிங்கனாலோ அங்கே யாராவது ஒருத்தர் வந்து கேட்பாங்க, அடுத்து தலை வச்சு இப்போ படம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கும் நிறைய தடவை அவங்க கேட்டிருக்காங்க. எனக்கும் அவருக்குள்ள ஜேர்னி வந்து ஒரு காக்கா டைம்லேயே ஆரம்பிச்சிது. ஏன்னா அப்போவே அவர்கிட்ட வந்து அந்த கதையை ஐடியா சொல்லி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ நிறைய முறை அவரோட ஒர்க் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அது நடக்கலை. பட் இந்த வாட்டி அது ஒரு பெரிய லெவலில் நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது நினைக்கும் போது
உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் சேம் டைம் இந்த ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் தான். சார் இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம். நீங்களாக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் இணைஞ்சதே ஒரு பெரிய மேஜிக். இதில் த்ரிஷா, அனுஷ்கா, ஹாரிஸ் ஜெயராஜ், ஏஎம் ரத்னம் சார் அப்படின்னு ஒரு பெரிய மேஜிக் காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம். அது எப்படி அமைஞ்சது இந்த மேஜிக் காம்பினேஷன்? சம்டைம்ஸ் எல்லாமே அப்படி அமையும். இன்ஃபேக்ட் ரத்னம் சாரும் அஜித் சாரும் படம் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே அனுஷ்கா ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக கதையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னது வந்து 2 விஷயந்தான். இந்த படத்தில் ஹாரிஸ் மியூசிக் பண்ணுவார் அண்ட் அருண் விஜய் இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னொரு உமன் கேரக்டர் படத்தில் இருந்தது. அதுக்கு த்ரிஷா படம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லி நாங்கள் போய் த்ரிஷாட்ட கேட்டு அப்படி அமைஞ்சுது. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் உங்கள் கேள்விக்கு பதில் நான் எப்படி சொல்லணும்னா, நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா ஒரு மேஜிக் கண்டிப்பாக அது அமையும் அப்படின்னா. அஜித் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாருமே கேட்டிருப்பாங்க. பட் அவர்கிட்ட ஆஸ் அ பர்சனாக நீங்கள் உள்ளுக்குள்ளே அட்மையர் பண்ண விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு அவர் வந்து ஒரு பெரிய படம் பண்ணுறோம் அப்படின்ற ப்ரெஷரை ஃபுல்லாக எடுத்துட்டார் ஆக்சுவலாக படம் பண்ணும்போது. ஸோ நான் அந்த கதைக்கு என்ன தேவை, அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு என்ன தேவைன்ற லெவலே நான் ஒர்க் பண்ணேன். என்னோடய இமேஜ் பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்காக நீங்கள் வந்து லைன்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக சீன்ஸ் வைக்கணும்லாம் அவசியம் இல்லைன்னு என்ன சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அந்த ப்ரெஷர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துட்டார் என்கிட்டருந்து. அந்த ப்ரெஷர்லாம் இப்போ படம் ரெடி ஆனதுக்கப்புறம் இருக்குது. பட் வைல் மேக்கிங் த ஃபில்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த விதமான ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் படம் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எல்லாமே எனக்கு வந்து அவர் ப்ரொடியூசர் மூலமாக அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. என்ன கேட்டாலும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பெரிய படமாக வர்றதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். அது வந்து நான் ஒரு அட்மையர் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சார் அஜித் சார் வந்து எல்லாருக்குமே தெரியும் பயங்கர ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ அப்படின்னு. நீங்களும் வந்து யூஆர் நோன் ஃபார் யுவர் ரொமான்டிக் மூவிஸ் ஆல்சோ. இந்த படத்தில் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் அவரோட ரொமான்ஸை வந்து பயங்கரமாக, அதாவது அவரோட ரொமான்டிக் சைடு ரொமான்ஸை வந்து அவருக்கும் ஹீரோயின்ஸ்க்கும் உள்ள ரொமான்ஸை வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களாமே. ஆமாம், அவர் ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன். ஸோ கண்டிப்பாக படத்தில் விமன் இருக்கணும், ஒரு லவ் ஆங்கிள் இருக்கணும், ஒரு ரொமான்ஸ் இருக்கணும், கொஞ்சம் ஃப்ளோட்டிங் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஸ்க்ரீன் பிளே எழுதினேன். அது ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எழுதிட்டேன். அது ரொம்ப இயல்பாக நடிச்சு கொடுத்துட்டார் வேறு. ஸோ அனுஷ்காவுக்கும் அவருக்கும் உள்ள போர்ஷனில் ஒரு சின்ன ஃப்ளோட்டிங் அண்ட் லுக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். த்ரிஷாவுக்கும் அவருக்குள்ள போர்ஷனில் ஒரு டீப்பான ஒரு லவ் அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்கும். ஒரு மெச்சூரான லவ் ஸ்டோரி. ஆக்சுவலாக அவங்களுடைய லவ் வந்து ஒரு 5 years ஒரு சாங் மூலமாக காமிச்சிருப்போம். சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கும் அதில். அது கண்டிப்பாக எஸ்பெஷலி விமன் ரசிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அது ரொம்ப இயல்பாக அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னா அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் சாங்ஸ் தான். பயங்கர ஹிட் ஆகிருக்கு சாங்ஸ் எல்லாமே. ஹாரிஸ் சாரும் நீங்களும் பார்த்தீங்கன்னா வாரணமாயிரம்க்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். எப்படி திரும்பவும் வந்து இந்த காம்பினேஷன் அமைஞ்சுது? இல்லை, ஹாரிஸோட மறுபடியும் ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. இது ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரிஞ்சுது. இந்த ஒரு பெரிய படம் பண்ணும்போது ஹாரிஸ்க்கு நல்ல கமர்ஷியல் சென்ஸ் இருக்குது. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டப்போ உடனே வாங்க அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சைன்லாம் பண்ணி அந்த அட்வான்ஸ்லாம் ஆக்சுவலாக கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டார். எனக்கு ஆக்சுவலாக கதையெல்லாம் கேட்டு இந்த மாதிரி சாங்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் பண்ணி இப்போ என் ஸ்டேஜில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு கமர்ஷியல் சென்ஸ் இருக்குது. அதை நான் டேப் பண்ணிட்டேன் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் வந்து எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா மாஸ் அண்ட் கிளாஸ் கலந்த ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படியா? ரெண்டும் கலந்த ஒரு படமாக? ஆமாம், என்னுடைய மாஸும் அவருடைய கிளாஸும் கலந்துருக்கும். உங்களுடைய மாஸ் அவருடைய கிளாஸா இல்லை அவருடைய மாஸ் உங்களுடைய கிளாஸா? அதான் அந்த கோடு, ஒரு மெலிசான ஒரு கோடு இருக்குது. அது யார் மாஸ் யார் கிளாஸ்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்கும்போது என்னுடைய மோஸ்ட் கமர்ஷியல் ஃபில்ம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய ஜேர்னியில். ஓகே, இன்னொரு விஷயம் இந்த படத்தில் எல்லாரும் பேசிக்கிறது த்ரிஷாவுடைய அவுட்லுக். வினய் தாண்டி வருவாயிலையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான த்ரிஷா நாங்கள் பார்த்தோம். இந்த படத்தில் வந்து இன்னொரு வித்தியாசமான த்ரிஷாவாக தெரியுறாங்க. அனுஷ்காவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு கெட்டப்பில் இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் லிங்கா பெரிய படம் வேறு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் செட்டில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஒருத்தர் ரோல்ஸ் வந்து எப்படி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க? இல்லை, 2 பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் காமிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன அட்டெம்ப்ட் எடுத்தோம். அது பெருசாக அதுக்குள்ளே வந்து ஃபோக்கஸ் பண்ணி கஷ்டப்பட்டுலாம் ஒர்க் பண்ணல. பட் யூஸ்வலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோஸே என் படத்தில் வரும்போது அவங்க போன ஒரு 2-3 படங்கள்லேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும் அப்படி தான் ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி அனுஷ்காவுக்கும் ஒரு வேறு மாதிரி அவங்கள ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்லி கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு லுக்கில் தான் அவங்க ட்ரீட் பண்ணியிருக்கோம். த்ரிஷா அட் த சேம் டைம் இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஒரு லுக்கில் இந்த படத்தில் வந்திருக்காங்க. both of them will very very good people to work with more than anything else. Okay. So த்ரிஷாவோட லுக் வந்து
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சது அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விஷயம் எல்லாமே. அனுஷ்காவுடைய போர்ஷன் வந்து அந்த நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு சர்ப்பியாக ஒரு பப்ளியாக இருக்கிற யூஸ்வலாக க்ளீஷராக சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் இருந்துட்டு ஒரு ஃபன் கலந்த ஒரு விஷயமா நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அவங்கள வச்சு. அவங்க ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் நல்ல பேலன்ஸ் இருந்தது. 2 பேருமே நான் அந்த ரோல் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் வேணால் இது பண்ணுங்க அப்படின்ற லெவலுக்கு இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் ஈஸி கேமரா த டூ ஆஃப் தெம். காம்பினேஷன் கிடையாது ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்குள்ள இந்த படத்தில். பட் ஸ்டில் தே கெப்ட் டெக்ஸ்டிங் ஈச் அதர் அண்ட் சேயிங் உங்கள் போர்ஷன் நான் பார்த்தேன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக 2 பேருக்கும். இந்த படத்துல இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் ஒரு ரக்டு லுக் கொடுத்துருந்தீங்க இல்லையா, அவரது வந்து வில்லன், அவர் தான் வில்லனா படத்துல? ஆமாம், அது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவர் வில்லனா இல்லையான்ட்டு. பட் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கணும், இன்டென்ஸாக இருக்கணும், ஒரு பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபீல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் அருண் அப்ரோச் பண்ணேன். ஏன்னா அருண்ட்டு அதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஒரு ஈஸியான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. அவர் என்ன சொன்னார் பேசிகிட்டு இருக்கும்போது, தடையற தாக்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் கண்டிப்பாக வந்திருக்கும், ஏன்னா அதில் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்பார்க் அப்படின்னு. ஆமாம் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கும்போது ஏன் முன்னாடி எங்கெல்லாம் அருண் பார்க்குறேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து சம்திங் அபவுட் ஹிம் அப்படின்னு தோணும். எனக்கு ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணால் அருணை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அஜித் சார்ட்ட சொன்னேன், அவருக்கும் பிடிச்சிருந்து அப்படியே ஈஸியாக அது அமைஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவல் படத்தில் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி டைரக்ட் பண்ண சீன் தான் என்ன சொல்லுவீங்க? இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணி டைரக்ட் பண்ணுற சீன்றதை விட ஒரு சாங் ஒரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு ஜேர்னி சாங், நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் அந்த சாங்கில். சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜெய்ப்பூர், ஜோத்பூர், பஞ்சாப், சிக்கிம் வரைக்கும் போனோம். அந்த ஒரு 8 to 10 days அந்த க்ரூவோட ட்ராவல் பண்ணது, அஜித் சார் இன்ட்ராக்ட் பண்ணது, அந்த ட்ரெயினில் எல்லோரும் ஒன்றா போனது, கதை பேசி சிரித்து பேசி டம்ஷராஜ் எல்லாம் விளையாடினது, அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு முந்தி ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு இறங்கி. ஃப்ரெண்ட்ஸோட யூஸ்வலாக பண்ணுவோம், பட் ஒர்க் பண்ணுறவங்களோட அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அதுவும் அஜித் மாதிரி ஒருத்தரோட அந்த மாதிரி ஒரு இயல்பாக இருக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப நான் ரசித்தேன் அந்த போர்ஷன் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அஜித் சார் செட்டில் எப்படி உங்களுக்கு பிரியாணிலாம் சமைச்சு போட்டிருக்காரா செட்டில்? எனக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து சமைச்சு போடுவார். அவர் சமைக்க ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பார் ஆக்சுவலாக, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா என்ன சொல்லுவீங்க? எங்களுக்காக பாடி காட்டுங்க சார். பாடுறது பரவாயில்ல சார், பாடுங்க சார். உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே, பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. சூப்பராக பாடினீங்க சார். ஸோ கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து யாராவது இந்த படம் பார்த்துருப்பாங்க, பார்த்தவங்க என்ன சார் சொன்னாங்க? அண்ட் சமீபத்தில் வந்து நாங்கள் நியூஸ் கேள்விப்பட்டோம், அஜித் சாரே வந்து உங்களை ரொம்ப பாராட்டினாராமே. ஆமாம், அதை நான் சொல்லக்கூடாது, பட் அஜித் சார் பார்த்தாரு படம். சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரும் பார்க்கல, யாரும் ஷோஸ் அந்த மாதிரிலாம் போகல, யூனிட்குள்ளே தான் பார்த்துருக்காங்க படம். அஜித் சார் அஃப்கோர்ஸ் பார்க்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஷோ போட்டோம், அவர் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னார். இட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாருன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் என்ன எறிந்தால் சமீபத்தில் நீங்கள் என்ன படங்கள் பார்த்தீங்க? உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படம்னா என்ன சார்? பிகே ஹிந்தி, ஆமர் கானுடைய பிகே பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி எனக்கு வந்து உண்மையிலே டைம் கிடைக்கல. நான் மிஷ்கினுடைய பிசாசு பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் உண்மையிலே எனக்கு டைம் கிடைக்கல. ஒரே ஒரு 3 hours ஸ்லாட் இருந்தது, பிகே போய் பார்த்துட்டேன். பிசாஸ் லிஸ்ட்டில் இருக்குது, எப்படியாவது பார்த்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும் அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன ப்ராஜெக்ட் சார்? ஆக்சுவலாக சிம்புடைய ஃபில்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 days ஷூட் போனதுக்கப்புறம் தான் அஜித் சார்ட்டு அழைப்பு வந்தது. ஸோ அந்த படம் ஹோலில் வச்சு தான் இந்த என்னை அறிந்தால் முடித்தோம். ஸோ இப்போ இன்னொரு 1 weekல அந்த படத்தோட ஷூட்டிங்குள்ளே இறங்கிடுவோம், ரெஸ்யூம் பண்ண போவீங்க. கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும், அடுத்தடுத்து படங்களும் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துறோம் சார். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னை அறிந்தால் பற்றி நிறைய விஷயங்களை அவர்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. நான் உங்களை திருப்பியும் அடுத்த ஷோவில் பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ஷைலஜா பாலசுப்ரமணியன் சைனிங் ஆஃப். பை. சுவாரஸ்யமான பல தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது தலை 55 என்னை அறிந்தால் ஸ்பெஷல். எல்லாமே ஒரு பிரேக்குக்கு அப்புறமா தான்.